நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் திருச்சி எம்ஐஇடி கல்லூரி சார்பில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஊக்கம் தொழில் வழியை முன்னெடுக்கும் விதமாக வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, கல்வி அமைச்சரும் சரி, அதிகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் கல்வியினால் மட்டும்தான் மிக உயர்ந்த இடத்திற்கு போக முடியும். அந்த கல்வியை கொடுப்பதற்காக தான் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்க பல்வேறு நலத்திட்டங்கள் உங்களுக்கு படிப்பதற்கான நிறைய அறிவு சார்ந்த நிகழ்வுகளுக்காக நூலகங்களை ஏற்படுத்துவதிலிருந்து நூலகங்களுக்கு புத்தகங்கள் வழங்குவதிலிருந்து நிறைய செய்திகளை செய்து வருகின்றார்கள். அதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு அனைத்து மாணவர்களும் இந்த வருகின்ற பொதுத் தேர்வை எதிர்கொள்கின்ற பொழுது அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி படிப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்க்கையையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஏற்பாடுகளை செய்த நம்முடைய எம்ஐடி கல்வியுடைய நிறுவனத்திற்கும் நம்முடைய நியூஸ்7 சேனலுக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நடத்துறதோட நோக்கத்தை இந்த நிகழ்ச்சி நடத்துறது நியூஸ்7 தொலைக்காட்சி. இந்த நியூஸ்7 தொலைக்காட்சி பொறுப்பும் பொது நலனும், வேற எந்த விதமான ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது. பொறுப்பும் பொது நலனும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட செயல்பட்டு இருக்க ஒரு டிவி சேனல் நியூஸ்7 டிவி சேனல். அந்த நியூஸ்7 டிவி சேனல்ல ஆண்டுதோறும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு இந்த மாணவர்கள் செல்ல வேண்டும். பள்ளி கல்வியோட தங்களது படிப்பை முடித்துவிடக்கூடாது. உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு தேர்வுகளை எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி நடத்தி கொண்டிருக்கிற அந்த நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு எங்களை போல கல்லூரிகள் உதவி புரிந்து உறுதுணையாக இருந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இடங்களை அளித்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, 3 விஷயம். கல்வி முக்கியமா, கல்வி தேவையா இல்லையா? 1, கல்வி தேவைன்னா எப்படி படித்து பரீட்சை எழுத போகிறோம். 2, 3வது பரீட்சையில் வெற்றி பெற்றோம்னா என்ன செய்ய போகிறோம். இது 3 தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறதோட நோக்கம். நீ உருப்படாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம்னு சொன்னால, நீ யார் ஃப்ரெண்டுன்னு எட்டு கட்டி வச்சிருக்கியோ அவனை முதல்ல கழட்டு விட்டினா நீ உருப்பிடலாம். ஃப்ரெண்டுன்றதை நீ நம்பின அப்படின்னா 100% உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை. நட்பு உன்னை காப்பாற்றுமான்னு இந்த நேரத்தில் உனக்கு கேட்டால், இவ்வளோ நேரம் நீ நல்லா தாயா பேசின, இந்த ஒரு வார்த்தை தாயா பிடிக்கல, ஏன்னா ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 100% ஃப்ரெண்டு உன்னை காப்பாற்றுவாங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியாது. உன்னோட ஏஜ் இது கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கடந்து போக வேண்டிய இடம் இருக்குது, கடந்து போக வேண்டிய பாதை இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். அதனால் இப்போ உங்களுக்கு இது ஃப்ரெண்டு முக்கியமானு சொல்லி கேட்டால் இப்போ எதுவுமே முக்கியம் கிடையாது. இப்போ சேகரிக்கக்கூடிய டைம் உனக்கு, எல்லாத்தையும் கிராப்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கக்கூடிய டைம். இந்த டைமில் எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கோ. எதை எடுத்து வச்சுக்கணும்? நல்ல பண்புகள், நல்ல ஆட்டிடியூட் வேணும் உனக்கு. படிப்பு, கல்வி செல்வம் வேணும். இதை மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்து வை. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எதையும் தேடி செல்வது வாழ்க்கை அல்ல. ஒரு பையன் ஒரு பொண்ணை தேடி போகிறது, ஒரு பொண்ணு ஒரு பையனை தேடி போகிறது, இல்லை 2 பேரும் சேர்ந்து வேற எதையா தேடி ஓடுறது, இதெல்லாம் வாழ்க்கையான்னு சொல்லி கேட்டால் 100% இது வாழ்க்கை கிடையாது.
எவ்வளோ அந்த எக்ஸாமை வந்து ரொம்ப பயப்படாமல் எழுதணும் அப்படின்ற விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு சொன்னது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சி மூலயமா, இந்த ப்ரோக்ராம் மூலயமா எம்ஐடி காலேஜ் நடத்துறது News7 நடத்துகிறாங்க. இதில் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, பிரின்சிபல், இந்த காலேஜோட பிரின்சிபல் நவீன் சைன் சார் சொன்னார், என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொன்னார். அதை எந்த மூலயமா அப்படிங்கணும், கான்ஃபிடென்ஸ் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும், அதுக்கப்புறம் முக்கியமாக ஆர்வம் வேணும். அது ரொம்ப அது ஒரு எனக்கு மனசில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுச்சு. எம்ஐடி இன்ஸ்டியூஷன் இந்த காலேஜ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுலனா எங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி, அதுக்கப்புறம் நாங்கள் லைஃப்பில் எந்த லைன்லேயே போக தெரியாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த காலேஜ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் பேர் தர்ஷினி, நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விராலிமலையிலேருந்து வரேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும். இந்த இதில் வந்து நான் ஒரு ஸ்டடீஸில் எப்படி கான்ஃபிடெண்ட்டாக நான் படிக்கணும், எக்ஸாமில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம எதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும், ஃபோன் மொபைல் அதை அவ்வளோவா யூஸ் பண்ணக்கூடாது, அதனால ஒவ்வொரு செகண்ட்ஸோட வேல்யூ பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்யூச்சரில் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஃப்யூச்சரில் பெருசாகிறதுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக படித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நல்லா படிச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லா முன்னேறுங்கிறத சார் சொல்லி அழகாக சொன்னார். ஸோ தேங்க்யூ, வணக்கம். News7 தமிழில் எம்ஐடியில் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்படி நம்மளோட அடுத்த லைஃப் 12th அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் அருண் சார் சொன்னது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெற்றி கொடிக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. வெற்றி கொடிக்கட்டு அப்படின்னு கேட்டோன்னே ஒரு வைப்ரேஷன் வருது இல்லையா, அது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஈவெண்ட்டும். இந்த மீதி இருக்கிற இந்த 3 மந்த்தில் நம்ம எப்படிலாம் படித்தா நம்ம எப்படிலாம் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷம் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணால் நம்ம எப்படிலாம் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றத வந்து நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் அது மாதிரி நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அதே மாதிரி இன்னும் வேறு என்னென்னலாம் நம்ம போகலாம் 12th முடிச்சுட்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். வெற்றி கொடிக்கட்டு என்ற நிகழ்வு எனக்கும் என் நண்பர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இதிலிருந்து இனிமேல் வர காலத்தை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, இனிமேல் உள்ள காலத்தை படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. இந்த வகுப்பு எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன வர்றப்போ என்னன்னே தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சிச்சு. இங்கே நம்ம வாழ்க்கையில் முன்னேறதை பற்றி, காலேஜில் எப்படி பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை பற்றி நான் படிக்க ஆசைப்பட்றேன். இதுக்கு மேலே நான் நல்லா படிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியிலேருந்து உயர்கல்வி வழிகாட்டி பற்றிய நிறைய தகவல்கள் எனக்கு சொன்னாங்க. இது பண்ணக்கப்புறம் தான் நான் அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கிளியாரிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஈவெண்ட் வந்து News7 சேனலும் எம்ஐடி காலேஜும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து இந்த காலேஜில் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப், அப்பா மட்டும் இல்லாதவங்க, இல்லை அப்பா அம்மா 2 பேரும் இல்லாதவங்க, இவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எப்படின்னா எங்களுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்றத எங்களுக்கு இந்த ஈவெண்ட்லேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம்.